செய்தியாளர் நேசப்பிரபு மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணத்தில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நமது நியூஸ் 7 தொலைக்காட்சியில் துணை பத்திரிகையாளராக செயல்பட்டு வரும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி செய்தியாளர் நேசப்பிரபு நேற்றிரவு சமூக விரோதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு பத்திரிகையாளர் சங்கங்கள், ஊடகவியலாளர் சங்கங்கள் பல்வேறு வகைகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் கும்பகோணம் காந்தி பார்க் அருகில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பத்திரிகையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தோர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நேசப்பிரபுவின் முழு மருத்துவ செலவையும் அரசு ஏற்க வேண்டும். மேலும் நிவாரண உதவிகளை, அவருக்கு தேவையான உதவிகளை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அந்த தாக்குதல் நடத்திய அந்த குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.